இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கறி வடை செய்யுது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். கடலை பருப்பு ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். 1 hour ஊற வச்சு எடுத்திருக்கேன். கறி எலும்பு இல்லாம ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சோம்பு, கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். இதெல்லாம் அரைக்கணுமோ அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கடலை பருப்பு போட்டுக்கிறேன். சோம்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன். கறியும் இதிலே போட்டு கூட அரைச்சி எடுத்துங்க. இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துச்சு. இப்போ இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லிலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் கொஞ்சமா போட்டுங்க. கரம் மசாலா, இது பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. வடையை போட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க சிக்கன்லாம் நல்லா வேகணும். ஆனால் ஸ்லோ ஃபயர்ல வச்சே குக் பண்ணுங்க. வடை ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாட்டிடலாம்.